ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜப்பாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. அதாவது ரெட்டு அவுளை வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸு. வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட இந்த ஸ்நாக்ஸை எடுத்துக்கலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் வெயிட்டும் ஏறாது. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம். வாங்க என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். இதுதான் தேவையான பொருள். அதாவது ரெட் அரிசி வந்து ஒரு 1/4 கேஜி இருக்கும், எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கலக்கா கொட்டை வந்து 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், தனி மிளகாய், முந்திரி. இதுதான் வந்து தேவையான இன்க்ரீடியண்ட்டு. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் நான் ரெட்டு அவுளை போடுறேன், பொரிச்சு எடுக்கிறேன். அதேமாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து பாதாம், கடலை, கலக்கா கொட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா இன்னும் கிரேப்ஸு அந்த மாதிரிலாம் கூட, அதை காய்ந்த உலர் திராட்சை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன். இது பண்ணும்போது உஷாராக பண்ணணும். ஏன்னா குழந்தைங்க இருந்து வச்சுன்னு பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து கலோரிஸ் கம்மி தான். ஏன்னா ரெட் அவுலில் கலோரிஸ் கம்மின்ற வசி வெயிட் லாஸ்க்கு நான் இதை யூஸ் பண்ணலாம், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது டீப் ஃப்ரை பண்ணியிருக்கிற வசி கொஞ்சமாக எடுத்துக்கணும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க. பிள்ளைங்க இதை நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம லேஸு அது இது வாங்கி கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். உடம்புக்கும் எதுவும் ஆகாது, வீட்டிலே நம்ம பண்ணி கொடுக்குறது. பாருங்கள், ஒன்று ஒன்றா வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தீய விடக்கூடாது. லைட்டாக பொரித்து எடுத்து வைக்கணும். மீதி எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பேஷனில் போட்டுக்கணும். பாருங்கள், இது சவுண்ட் எப்படி வருது பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வீக்ஸ் வரும். கெடவும் கெடாது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் வெயிட் லாஸ் பற்றி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் லோ கார்ப் டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ நெக்ஸ்ட்டு விடுறேன். மோஸ்ட்டாக நாளையிலேருந்து விடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் அப்புறம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே இதில் ஆட் பண்ணிடுறேன். தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். சால்ட்டு உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கார்லிக்கும் வந்து லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதாவது கார்லிக்கை இடிச்சிட்டு லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதையும் சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை கார்லிக் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். போகா, கடலை, கலக்கா கொட்டை, முந்திரி, பாதாம் போட்டு வறுத்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. ப்ளஸ் வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த மாதிரி கொஞ்சம் எடுக்கலாம். ஏன்னா கலக்கா, பாதாம், முந்திரி ப்ளஸ் ரெட் போகா எல்லாமே வந்து கலோரிஸ் கம்மி தான். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை சாப்பிட்லான்றத சொல்லியிருக்கேன். டீப் ஃப்ரைன்ற வாசி நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், கருவேப்பிலையை வந்து நான் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அதை நான் அப்படியே கொஞ்சம் பொரிச்ச போல் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஜப்பாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.